நம்முடைய நாட்களில் கூட இப்படி நடந்ததில்லை. ஏன் சாலமோன் என்று முக்கியப்படுத்துகிறேன் என்றால் உலக ஞானி, கர்த்தரை முகமுகமாய் தரிசித்தவன், ஞானம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ராஜ்யபாரத்தை இந்த ஞானத்தினாலே சிறப்படுத்தி சமாதானத்தோடு ராஜ்யபாரம் செய்த ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன். ஞானம் பெருசு. எல்லா ஞானம் இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன செய்யக்கூடாது அதற்குரிய ஞானம் இல்லை. அது வாழ்க்கையிலே வீணாய் போனது தான் மிச்சம். நாட்கள் வரை இந்த ராஜ்யபாரம் இருந்தது. அடுத்தது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே துண்டு துண்டாய் ராஜ்யபாரம் போனது. ஆனாலும் சாலமோனுடைய எல்லைகள் இந்து தேசம் வரை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்தர் 1வது அதிகாரத்திலே வாசித்தால் 1வது வசனம் இந்து தேசம் நம்முடைய நாட்டையும் சேர்த்து சொல்கிறது. சாலமோனுடைய அந்த ஆளுகை கீழே ராஜ்யபாரத்தின் கீழே இந்து தேசமும் வந்திருக்கிறது. இங்கே வந்தோன்னே இந்த மனுஷன் கிட்டான். அப்படியே எடுத்துக்கொள்ளலாம், எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். புறஜாதியர்கள் அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே அனுமதித்து நிமித்தம் வாழ்க்கை தாறுமாறாய்